பெத்தேலின் அனுபவம் என்ன? பெத் என்று சொன்னால் வீடு, ஏல் என்று சொன்னால் தேவன், பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. பெத்தேலுக்கு, தேவ வீட்டுக்கு சென்றார்கள். பெத்தேலில் நடந்தது என்ன? ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் பெத்தேலில் நடந்த சம்பவத்தை தேவன் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பெத்தேலில் நடந்தது என்ன? பெத்தேலில் யாக்கோபு அவன் படுத்து உறங்கிய பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். விடியற் காலையில் எழுந்தவுடனே ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த தூணை அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். இதுவரைக்கும் அந்த ஊருக்கு பெயர் லூஸ். ஆனா இப்பொழுது அவன் எண்ணெய் ஊற்றி அந்த தூணை அபிஷேகம் பண்ணிய பிறகு அதற்கு பெயர் பெத்தேல். இனி பெத்தேல் என்று அழைக்கப்படுவதாக. நீ பெத்தேலா இருப்பாயாக, நீ தேவனுடைய வீடா இருப்பாயாக. இதுவரைக்கும் யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தான். ஆனா அந்த பெத்தேலிலே தேவன் யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இனி நீ இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்குள்ளே கர்த்தர் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வர முடியாய் விரும்புகிறார். கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார். உன் சுபாவம் மாறுகிறது, உன் வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.